இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் மாதிரி இல்லாமல் இந்த ஜென்ரேஷன் இளைஞர்களுக்கு முதலீடுகள் குறித்த அவேர்னஸ் அதிகமாகவே இருக்குது. இதுக்கு காரணம் தொழில்நுட்ப வளர்ச்சி, விரல் நுனியில் டேட்டா எல்லாமே கிடச்சிருது. இதனால் பணம் குறித்தும் முதலீடுகள் குறித்தும் அதிகமான விஷயங்கள் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இன்றைய காலத்தில் பணம் குறித்தும் முதலீடுகள் குறித்தும் அதிகமான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாலும் அதில் நிறைய விஷயங்கள் குழப்பமாக தான் இருக்குது. ஏன்னா முதலீடுகள் விஷயத்தில் சரியான வழிகாட்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதனால் நமக்கு சரியான அணுகுமுறை எது, நம்முடைய இலக்கை அடைவதற்கு தேவையான முதலீடு எது அப்படிங்கிறத பற்றி நாம் தான் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு நாம் ஒவ்வொரு முதலீட்லையும் இருக்கிற சாதக பாதங்கள், அதோட இயல்பு, விதிமுறைகள் இதெல்லாம் பற்றி தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த வகையில் இன்றைய இளைஞர்கள் அவங்களோட போர்ட்ஃபோலியோவை எப்படி சரியாக உருவாக்குறது அப்படிங்கிற பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எத்தனை வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பொதுவாக 40 வயசுக்கு உள்ளே இருக்கவங்க எல்லாருமே அவங்கள இளைஞர்கள் அப்படி தான் சொல்லிக்கிறாங்க. ஆனால் அது தப்பு கிடையாது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது இதில் இருக்க காலம் ரொம்ப முக்கியமானது. நாம் எவ்வளோ காலம் முதலீடு பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு இதில் பலன் கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது 40 வயசு ஆனவங்க ஆல்ரெடி பாதி காலத்தை கடந்திருப்பாங்க. அதனால் இளைஞர்கள் அப்படின்னு சொல்கிறது இப்போ காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்க அல்லது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 25 வயசுலேருந்து 30 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்காக தான் இந்த விஷயம் சொல்ல போகிறோம். இந்த வயசில் இருக்கிறவங்க தொடக்கத்திலேருந்தே முதலீடுகள், கடன் இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சு வச்சுருந்தா ஈஸியாக முன்னேற முடியும். நீண்ட காலத்துக்கு நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு கட்டடத்துக்கு பேஸ்மெண்ட் எப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அதை மாதிரி தான் நீண்ட காலம் நிலைத்து நிற்கக்கூடிய செல்வத்தை உருவாக்கவும் நமக்கு பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 30 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் ஒன்று உருவாக்கணும். அதுக்கு ஃபினான்ஷியல் பிளானிங்கை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது எதிர்பாராமல் வரக்கூடிய ஆபத்துக்களை சமாளிக்க நம்மக்கிட்ட நிதி நிலைமை அதிகமாக இருக்கணும். நீங்கள் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஆனால் பேச்சுலராக இருக்கிறவங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஆனால் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும். அது உங்கள் கம்பெனிலேயோ அல்லது ஆஃபீஸ்லேயோ அதிகமான கவரேஜோடு இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமான கவரேஜ் இல்லைன்னா நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம். ஏன்னா இன்சூரன்ஸ் எடுக்க யோசிச்சிங்கன்னா ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது அது மொத்தமாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அழிச்சிரும். அது மாதிரி நீங்கள் பார்க்குற வேலை, உங்களோட உடல்நிலை இதுக்கேற்ற மாதிரி வருஷம் உங்களோட கவரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். அடுத்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இளைஞர்கள் பொதுவாகவே விதவிதமாக ட்ரெஸ் பண்ணணும், ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும், காஸ்ட்லியான மொபைல் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரியான மோகங்களில் சிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் ஜோர்னி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களை கடன் விலையில் சிக்க வைக்கும். உங்களோட 30 வயசு வரைக்கும் உங்களோட இன்கம்குள்ளே செலவு பண்ணிக்கிட்டு எந்த இஎம்ஐயும் இல்லாமல் இருந்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரீதியாக எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். வேலைக்கு போகிற மாதத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்து மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி பண்ணலாம் அல்லது ஷேரில் டேரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்படி ஷேரில் டேரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலனா இந்த மாதிரியான ரிஸ்க்லாம் எடுக்க விரும்பலன்னா கடன் பத்திரங்கள் அல்லது கோல்டு பாண்டுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். உங்களோட முதலீடுகளில் எவ்வளோ ரிட்டர்ன் வருது அப்படின்னு சொல்லி இந்த வயசில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அதிகமான பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தான் ரிட்டர்னை பற்றி ரொம்ப யோசிப்பாங்க. பொதுவாகவே ஷேர் மார்க்கெட் லாங் டேர்மில் நல்ல ப்ராஃபிட் தான் கொடுக்கும். அதனால் ரிட்டர்னை பற்றி கவலைப்படாமல் உங்களோட முதலீடுகளில் மட்டும் கவனம் செலுத்தினா போதுமானது. ஒவ்வொருத்தரோட முதலீட்டு தொகை, அவங்களோட அப்ரோச், ரிஸ்க் எடுக்கும் திறன் இது எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அதனால் மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ண வேண்டாம். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத விட இண்டெக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா ஷேர் இறங்குச்சுன்னா மேலே வரலாம் அல்லது வராமலையும் போகலாம். ஆனால் இண்டெக்ஸுங்கிறது கண்டிப்பாக மேலே வந்தால் ஆகணும். இப்படி பண்ணுறதுனால உங்களோட போர்ட்ஃபோலியோ சமநிலையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபிகேஷன் பண்ணவும் முடியும். மார்க்கெட்டில் என்ன நடக்குது, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாற்றம் வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதை விட ரொம்ப முக்கியம், ஷேர் மார்க்கெட்டில் பேராசை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் பண்ணி அதிகமான பணத்தை இழந்தவங்க இருக்கிறாங்க. அதனால் பேராசை உங்களை மொத்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விடாமல் தடுத்துரும். பொதுவாக மார்க்கெட்டில் பெஞ்ச் மார்க்கில் 12% இன்கம் வந்தால் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் 30% இன்கம் வந்தாலே ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த மாதிரி அதிகமான இன்கம் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி அதிகமான வருமானம் வர்றதுக்கு நீங்கள் ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. எல்லாமே தப்பாக போகும்போது நீங்கள் எவ்வளோ சரியாக செயல்படுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். உங்கள் ஜென்ரேஷனில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இவங்களாம் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு நீங்கள் சொல்லி புரிய வைங்க. உங்களோட ஃபினான்ஷியல் பிளான் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அவங்ககிட்ட சொல்லுங்கள். அப்படி சொல்லி அவங்களுக்கு புரியாத பட்சத்தில்
லாபமோ நஷ்டமோ அது என்னோட போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. ஷேர் மார்க்கெட்டில் 50% டவுன் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது பார்ப்பீங்க. சப்போஸ் நீங்கள் 50 வருஷமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 2 அல்லது 3 வாட்டி 50% டவுனை பார்ப்பீங்க. 30% டவுனை 5 வாட்டி மேலே பார்ப்பீங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது 10% டவுனை பார்ப்பீங்க. ஷேர் மார்க்கெட்டில் ரிஸ்க்கு இருக்க தான் செய்யுது. ஆனால் இது எல்லாத்தையுமே கடந்து அதிகமான வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்கள் இந்த சின்ன வயசில் ரிஸ்க் எடுக்கிறது தப்பு கிடையாது. உங்களுக்கு அதிகமான லாபம் ஈட்டி தரோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கால்ஸ் கொடுக்குறேன் அல்லது உங்களோட பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நான் அதிகமான லாபம் ஈட்டி தரேன் அப்படின்னு சொல்லி நிறைய மோசடி பேர்வழிகள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட உங்கள் பணத்தை கொடுத்து ஏமாந்துறாங்க. அது மாதிரி கிரிப்டோ கரன்சி விஷயத்துலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்டிங்.